இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் மற்றும் 17ஆம் வசனங்களின் கடைசி வார்த்தைகளை நாம் கவனித்து பார்த்தால் அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். பவுலை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. பவுலோடு கூட ஊழியத்தில் தீமோத்தேயும் சீலாவும் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்பி வைத்து விட்டு அவங்கள்ட்ட சொல்கிறார் பவுல், நான் அத்தேனே பட்டணத்துக்கு போகிறேன், சீக்கிரமாக நீங்கள் என் கூட வந்து ஜாயின் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் வருவார்கள் என்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி காத்திருந்த அந்த நாட்களிலே அத்தேனே பட்டணத்தை அவர் சுற்றி பார்க்குறாரு. அங்கே இருந்த சூழ்நிலையெல்லாம் அவர் பார்த்தபோது ஆவியில வைராக்கியம் கொண்டு அவர் ஜெபாலயத்தில் அவர் சந்தித்த யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளிகளில் அவர் சந்தித்த யாவரோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார், பேசினார். சும்மா ஹாய் ஹலோ ஹவர் யூ, நீங்கள் யார் நான் யார் அப்படிலாம் பேசலை. அவர் இயேசுவை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசியிருக்கிறார். கிடைத்த நேரத்தை வீணாக்காம, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவப்பிள்ளைகளே, நம்முடைய சபை ஆத்துமாக்களின் எண்ணிக்கையில் வளரணும் அப்படின்னா, நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, இயேசுவின் ராஜ்யம் அது இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட நான் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நான் நினச்சா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். தினந்தோறும் நல்ல ஒரு வைராக்கியத்தோடு, மாம்ச வைராக்கியம் கிடையாது, ஆவியில் ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியத்தோடு பவுல் சந்திச்ச எல்லாத்தையும் இயேசுவை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசினது போல நம்ம பேச. உங்களுக்கு இயேசுவை குறித்து என்ன தெரியும் அதை பேசுங்க. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது அதுதான். இயேசுவை பற்றிய செய்தியை மற்றவர்களுக்கு சொல்றதுதான். இது ரொம்ப முக்கியங்க. அன்றைக்கு அந்த முதல் நூற்றாண்டிலும் சுவிசேஷத்திற்கு திறந்த வாசல் இல்லை. சுவிசேஷத்தை அறிவித்தவர்களுக்கு வரவேற்பு இல்லை. ஒரு பக்கம் அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், அநேக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஆனால் ஒரு நாளும் சுவிசேஷம் அறிவித்த அந்த தேவ பிள்ளைகள் அதை கண்டு, அந்த உபத்திரவத்தை கண்டு, அந்த பிரச்சனையை கண்டு சுவிசேஷம் சொல்லாமல் அவங்க இருக்கவே இல்லை. இன்றைக்கும் இந்த உலக வரலாறை நீங்கள் திரும்பி பாருங்க. இரும்பு திரை கொண்டு அடைக்கப்பட்டிருந்த கதவுகளுக்கு மத்தியிலையும் சுவிசேஷம் உள்ளே நுழைந்திருக்கிறது. ஆத்தும ஆதாயம் நடந்திருக்கு. அதெல்லாம் இன்றைக்கும் நமக்கு சாத்தியம் என்பதற்கு அடையாளமாக இருக்கு. அப்போ இன்னைக்கு நாம எதிர்ப்புகளை கண்டோ, தடைகளை கண்டோ, பயந்து கொண்டோ இதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு அது ஒரு தடையாக இருக்குது, சபை வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணோம், பவுலை போல நான் தினந்தோறும் யாரையெல்லாம் நான் சந்திக்கிறேனோ அவர்களுக்கு இந்த இயேசுவையும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் நான் அறிவிக்காமல் இருக்க போகிறதில்லை. ஆவியானவரின் உதவியோடு, ஆவியானவரின் நடத்துதலோடு, யாரிடத்தில் ஆண்டவர் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறாரோ அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய சபைகள் வளர்ந்து பெருகும். பிதாவே, ஆத்துமாதாயம் பண்ணக்கூடிய கிருபை, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபை, சபைகளிலே ஆத்துமாக்களை ஆண்டவரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கிருபை, இது எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ தார். பவுலை போல நாங்களும் தினந்தோறும் இந்த இயேசுவை அறிவிக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.